அத்தை, அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடட்டுமா? எங்க அம்மா வீட்டுக்கு போறியா? இப்ப இங்க வீட்டுல உள்ள வேலையெல்லாம் யார் செய்யறது? இல்லத்த, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, என்னைய பாத்துக்கோ. சரிங்க அத்தை, நான் எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கேன். போயிட்டா இப்பதான் ஆட்டிக்கிட்டு அம்மாவை பார்க்க போறேன், ஆத்தாவை பார்க்க போறேன். அத்தை, நான் கொஞ்சம் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இப்ப இங்க வீட்டுல உள்ள வேலையெல்லாம் யார் அத்தை, செய்யறது? என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் பாத்துட்டு வரேன்னு சொல்றேன். இதோ பார், என்னைக்கு உனக்கு கல்யாணம் இருந்துச்சோ அதுக்கப்புறம் இதுதான் உன்னோட வீடு. நானும் உன் மாமாவும் தான் உனக்கு அம்மா அப்பா. பேசாம இங்க இரு. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, என்னைய பார்த்து. ஓ, அப்படியா? ம், ஓகே. ஏமா அனிதா, வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன்ல, ஏன் வரல? என்னது, உன் அண்ணி கால் பண்ணி வர வேணாம்னு சொன்னாளா? இரு, ஒரு நிமிஷம் இரு, எடுக்கிறேன். என் பொண்ணுக்கு கால் பண்ணி அவளை வர வேணாம்னு சொன்னியா நீ? ஆமா, நான் தான் கால் பண்ணி வர வேணாம்னு சொன்னேன். எதுக்கு அப்படி சொன்ன? ஏன் சொன்னா, அத்தை, அவ ஒன்னும் உங்க பொண்ணு கிடையாது. இப்போ அவ கல்யாணம் முடிச்சு போயிட்டா. அந்த வீடு தான் அவளோட வீடு. அவளோட மாமனார் மாமியார் தான் அவளோட அம்மா அப்பா. நீங்களும் மாமாவும் இல்ல. இப்போ அவளோட மாமியாருக்கு சுகமில்லாம வந்தா அவ புள்ள மாதிரி பாத்துக்கணும். அதுதான் நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்தது. அதைத்தான் அவ செய்யணும்னு சொல்லி அவளுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவ இனிமே உங்களை பார்க்க வரமாட்டான். உங்களை பார்த்துக்கிட்ட நான் இருக்கனே. அவ அவங்க மாமனாரையும் மாமியாரையும் அம்மா அப்பா மாதிரிக்கு பாத்துக்கட்டும். சரியா? இப்படி அநியாயமா சனியனை தூக்கி பெனியன்ல போட்டுக்கிட்டேனே.